போகர் போகர் ஒரு சித்தர். பழனிமலை அடிவாரத்தில் வாழ்ந்தவர். நவபாஷாணம், அதாவது 9 விஷப்பொருள்களை ஒன்றாக சேர்த்து கலந்து தண்ணீரோடு சேர்த்து ஒரு சிலையை செய்தார். அது முருகன் சிலை. பழனிமலை, பழனி ஆண்டவர் சிலை என்று எல்லோரும் குறிப்பிடுவார்கள். அது என்ன? அந்த நவ பாஷாணம். பாஷாணம் என்றாலே விஷம். அது தனித்தனியாக சாப்பிட்டால் அது விஷம். ஆனால் அதற்கு மருத்துவ குணம் உண்டு என்று போகர் எழுதியுள்ளார். மருத்துவ குணத்தை பற்றி அதிகமாக பாடல்களை அவர் எழுதியுள்ளார். அந்த 9 பாஷாணம் விஷத்தன்மை உள்ள பொருள்கள் என்னவென்றால், முதலில் மெர்க்குரி, பாதரசம், அதன் பிறகு ஆன்டிமோனி, ஆர்சனிக், இப்படி பல பொருள்களை ஒன்றாக, எனக்கு தெரியவில்லை மற்ற பொருள்கள், அவை எல்லாவற்றையும் ஒன்றாக, அப்பொழுது எல்லாம் தாதுக்களாகத்தான் கிடைத்தது, தனியாக பிரித்தெடுக்கவில்லை. அவர் பிரித்தெடுத்தாரா என்பதும் தெரியாது. அதை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அந்த அளவிற்கு ஒரு சின்ன சிலைதான், ஒரு 6 அடியோ 10 அடியோ அல்ல, ஒரு 4 அடி உயரத்திற்கு ஒரு சிலையை செய்தார். ஆண்டிக்கோலம் என்று சொல்வார்கள். தலைமுடியெல்லாம் இல்லாமல் மொட்டையாக, மொட்டைத்தை வைத்த தலையாக வைத்து அவர் செய்தார் என்று. இதுபோல நவபாஷாண சிலை ராமநாதபுரத்திலும் ஒரு சிலையை செய்தார் என்ற தகவலும் இருக்கிறது. பிறகு என்ன செய்தார்கள்? இதனுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அந்த சிலையை சுரண்டி 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 எடுத்து பயன்படுத்தினார்கள் சில சிந்தனையாளர்கள். தன்னுடைய உடல் நலத்தைக்காக அதை செய்தார்கள். அப்படி அவர்களுக்கு நன்மையும் கிடைத்தது. பிறகு அதனால் என்ன நடந்தது? அந்த சிலையானது சுரண்டப்பட்டு விம்மனப்பட்டது. அதனால் அந்த சிலையை எடுத்துவிட்டு வேறு கற்சிலையை வைத்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் உண்மைத்தன்மை எது என்று தெரியாது. ஆனால் இதெல்லாம் கேள்விப்பட்ட செய்திகள்தான். போகர் 5000 அல்லது 4000 என்று பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் சித்தர் என்றாலே சிந்திப்பவர்கள். அவர் உலக நன்மைக்காக, மக்கள் நன்மைக்காக சிந்திப்பவர்கள். அப்படித்தான் அவர்கள் எல்லாம் சிந்தித்து பொது சமூகத்திற்காக, பொது வாழ்க்கைக்காக, உடல் நலத்திற்காக அவர்கள் எல்லாம் பாடல்களாக எழுதி இப்படி ஒரு பொருளையும் உருவாக்கினார், நவபாஷாண சிலை. எனவே நண்பர்களே, இந்த தகவல் நேற்றே நான் செய்தேன். ஆனால் அது ஏனோ நானே அதை டெலீட் செய்துவிட்டேன். அதனால்தான் மீண்டும் அதை செய்ய வேண்டியுள்ளது. ஏனென்றால் அந்த தகவல் பலருக்கு சென்றடையும். நவபாஷாணத்தை பல சித்தர்கள் செய்துள்ளார்கள். இன்றளவும் கிராமத்திலே, கேரளாவிலே பல பொருள்களை எடுத்து அவர்கள் குணப்படுத்துகிறார்கள். கேன்சரை குணப்படுத்துகிறார்கள். பல நோய்களுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆயுர்வேதம், சித்த வைத்தியம் என்று பலர் இருக்கிறது. ஆனால் நாம் எல்லாம் மாறிவிட்டோம். அலோபதி என்று சொல்லக்கூடிய எல்லாமே அதனுடைய மூலப்பொருள் அதுதான். ஆனால் அதிலிருந்து மனிதர்களுக்கு சுலபமாக உட்கொள்ளும் வகையில் அது மாத்திரைகளாகவோ அல்லது திரவ வடிவிலோ அவர்கள் செய்து விட்டார்கள். அதெல்லாம் மக்களுடைய நன்மைக்காகத்தான். நாம் சொல்லுகின்ற அந்த கடவுள், பிரார்த்தனை, மந்திரங்கள், இதெல்லாம் எந்த பலனும் யாருக்கும் கிடையாது. அப்படி சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலே நமக்கு எதெல்லாம் தருகிறது என்றால், இது போன்ற செயல்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது, நாம் பெறும் பொழுது நாம் அதை பயன்பெறுகிறோம். ஆனால் இந்த கருத்து உங்களுக்கு சரியாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம், மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிரலாம்.
அது என்ன நவபாஷாணம் என்று நீங்களே தெரிந்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கும் பகிரலாம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.